இல்லை இன்றைக்கி அக்கா ஈரல் பெப்பர் கறி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். அக்கா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் ஃபுல்லாக முழு பெரிய ஸ்பூனு ஜீரகம், மிளகு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக, தனியா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், இது அரை ஸ்பூனு சோம்பு. மிளகு அதிகமாக போட்டதுனால 4 காஞ்ச மிளகா தான் போடுறேன் அக்கா. இதெல்லாம் வெறும் வடை சட்டிலே வறுத்துடலாம். கிராமத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் கடா வெட்டுவோம். நாங்கள் ஆடு சொல்ல மாட்டோம், ஆடெல்லாம் வெட்டவே மாட்டோம். இங்கே தான் சிட்டிக்குள்ளே ஆடு கட் பண்ணிடுறாங்க. நாங்கள் கடா தான் வெட்டுவோம் ஊரில். அப்போது அந்த கடா வெட்டுற அன்னைக்கு அந்த ஈரலெல்லாம் இப்படி தான் எங்கள் பாட்டி மசால் பண்ணிடுவாங்க. ஈரல் பெப்பர் கறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவங்க வறுத்து இடிப்பாங்க பாருங்கள். நான் இப்போ மிக்சியில் தான் அக்கா சுட்ட போகிறேன். அவங்க இடிச்சிருவாங்கப்பா. இதை கொஞ்சம் அப்படி செவக்க வறுத்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் செவந்தால் போதும். அவ்வளோதான் அக்கா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவேன். இப்போ ஆறிச்சு அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். உங்களுக்கு காரம் கம்மி வேணால் 2 காஞ்ச மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. இதை நல்லா குறவரப்பாக பவுட்ரு பண்ணிட்டு வந்து அவ்வளோதான், பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த அளவு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதே ஜாரில் இவ்வளோ இஞ்சி ஒரு 1 இன்ச் அளவுக்கு அக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு போல். இதை நல்லா ஒரு சுற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஆனியனை போட்டு சுற்ற போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு சுற்றியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு குறப்பாக சுற்றிடும். அவ்வளோதான், வெங்காயம் குறப்பாக சுற்றிட்டு வந்தாச்சு. ரொம்ப சுற்றிடாதீங்க, அது டேஸ்ட்டும் போயிடும், தண்ணி ஆயிரும். இது சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்காவுக்கு டைம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். எந்த வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது வந்து அப்படியே பவுலில் மாற்றிடும். இப்போ அக்கா ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். வடை சட்டி காய வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் எப்படி தட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த அளவு தான் இருக்கணும்ப்பா, ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அது டேஸ்ட்டும் போயிடும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்காது. இது கிராமத்து ஈரல் பெப்பர் கறி. அவங்க எல்லாமே எங்கள் பாட்டி நல்லா சின்ன வெங்காயத்தெல்லாம் இடிச்சிருவாங்க 1 2மா. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு ஆனியன் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்மளுக்கு நிறம் மாறுறதுலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஈரல் எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கவே இல்லை, மஞ்சத்தூள் போட்டுருவோம். இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன் அக்கா, அதையும் போட்டுருவோம். இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்ச மிளகு, ஜீரகம், தனியா, சோம்பு, மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டலாம். ஆயில் வேணுனாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ ஈரலுக்கு தேவையான சால்ட்டு இப்போ தான் போட போகிறோம். இந்த ஸ்பூனுக்கு அக்கா 3/4 அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கணும். இது நல்லா அப்படியே பிரட்டி கொடுக்கணும். ஈரல் வந்து நம்மளுக்கு தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. வேணும்னா மூடி வச்சுக்கலாம். ஆனால் அப்படியே சாஃப்டாக வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் போட்டோம்னா ஈரல் வந்து ரஃப் ஆயிரும், கல் மாதிரி இருக்கும். அதனால் சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடணும். மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். சிம்மிலே போட்டு பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வெந்தது எப்படின்னு சொல்லி அக்கா வந்து கரண்டியில் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஈரல். ரொம்ப நேரம் அடுப்பில் போடாதீங்க. சிம்மில் போட்டு பரட்டி விட்டு இந்த மசால் வாசனை போகணும். அவ்வளோதான், நல்ல ஃப்ளேவர் வாசனை வரும். நம்ம அந்த பொடி பண்ணி போட்டதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், ஊற்றுன எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஈரல் வந்து நம்ம கட் பண்ணோம்னா கட் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த கட் பண்ணி தனியாகவே எடுத்துகிட்டேன் பாருங்க அக்கா, சின்ன பீஸாக தெரியுதா? அவ்வளோதான், நம்ம ஈரல் இதுக்கு மேலே வேக போட்டோம்னா ஈரல் வந்து கல் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிட்டு அப்படியே சுட சுட ரைஸை போட்டு, இந்த காஃப் அக்கா மாதிரி குரல் இருக்கிறவங்க, காஃப் வந்து ஃபீவர் வந்து வாயே சரியில்லை, வாய் கசப்பாக இருக்கிறவங்க அப்படியே ரைஸு சுட போட்டு இதை அப்படியே எடுத்து நடுவில் வச்சு பரட்டி முழுங்குங்க. நம்மளுக்கு ஹீமோகுளோபினும் கிடச்சிரும், வாய்க்கும் சூப்பராக இருக்கும். இது எங்கள் பாட்டியுடைய டிஷ்ஷு. இதை செஞ்சு பாருங்கள். பாட்டியுடைய டிஷ்ஷுன்னு சொல்கிறத விட அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்க்கா. பாட்டியுடைய டிஷ்ஷுன்னு சொல்கிறத விட கிராமத்து ஸ்டைலு ஈரல் பெப்பர் கறி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.